வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பூரி. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பூரி ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லை, இன்றைக்கி கீரையை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி முள்ளங்கி கீரை எடுத்திருக்கேன். கீரை நீங்கள் வாஷ் பண்ணும்போது முக்கியமாக பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணி பிடிச்சி வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும். இப்போது கீரையை க்ளீன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கூட மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு அரைக்க வேணாம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரை பேஸ்ட்டை சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணல, கீரை பேஸ்ட்டை வச்சு தான் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி கீரையில் புரோட்டீன், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. வாரத்தில் ஒரு முறையாவது முள்ளங்கி கீரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாவு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மாவு தேய்ச்சி எண்ணெய் ஹீட் ஆனதும் போட்டு எடுத்துக்கோங்க. மாவு தேய்க்கும் போது ஆயிலும் யூஸ் பண்ணலாம், மாவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கீரை பூரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கீரை எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை யூஸ் பண்ணலாம். கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பூரி கூட தேங்காய் சட்னி, சிக்கன் கிரேவி, கார சட்னி இப்படி எதுனாலும் சூட் ஆகும். இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.